கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா உங்களுடைய வார்த்தைகளை பேச அடியாளுக்கு கிருபை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இன்னும் தகப்பனே என்னை எழுப்புங்கப்பா, உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோட நீர் இந்த வார்த்தைகளில் இடைப்பட வேண்டுமாறு கெஞ்சிக்கிறோம். நீரை பேசும், நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் செய்யும். இயேசுவின் திருப்பாதம் என்று கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே மல்கியா 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமார்த்திகளை விவாகம் பண்ணினார்கள். கர்த்தர் நம்ம கிட்ட இருந்து ஒரு குணாதிசயத்தை எதிர்பார்க்கிறார், ஒரு சுவாபத்தை. என்ன சுவாபம்? சிநேகிக்கிறார். சிநேகிக்கார் என்றால் அது பரிசுத்தமே. ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானது எதுனா பரிசுத்தம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது போல, மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று அவர் ஆவலோடு எதிர்பார்க்கிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை சிநேகித்து தமக்கு பரிசுத்த ஜாதியாக தெரிந்து கொண்டார். அதனாலதான் மோசே பக்தன் இஸ்ரவேலரிடம் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அப்போ நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக பரிசுத்தமாக வாழ தீர்மானிக்கிறோம் என்றால் கர்த்தருடைய சிநேகிதராயிருப்பீர்கள். ஆபிரகாமை கர்த்தர் சிநேகிதனே என்று 3 முறை அழைத்தார். அதே போல லாசரின் மேலும் மிகவும் அன்பு வைத்து சிநேகிதனாக தெரிந்து கொண்டார். லாசரு மரித்த போது இவர் இவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்று யூதர்கள் கண்ணீரோட சொன்னார்கள். அதான் யோவான் 11ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல, அந்த சிநேகத்தால் லாசருவை உயிரோட எழுப்பி கொடுத்தார். அது போலதான் யோவான் என்ற சீஷன் கிறிஸ்துவின் பரிசுத்த அன்புக்கு பாத்திரமாய் இருந்தபடியால் கர்த்தருடைய மார்பிலே எப்பொழுதும் சாய்ந்திருந்தார். தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக கர்த்தர் கண்டார். கர்த்தர் ஒரு தனி நபரை மட்டுமல்ல, சில குறிப்பிட்ட இடங்களையும் கர்த்தர் நேசிக்கிறார். எருசலேம் நகரை நேசித்தார். அது என்ன சொன்னாரு? சமாதானத்தின் நகரம் என்றும் மகாராஜாவின் நகரம் என்றும் அழைத்தார். அப்ப பரலோகத்திலும் எருசலேம் என்ற பெயர் விளங்கும்படி பரம எருசலேம் என்ற ஸ்தலத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். அதான் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. அது மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போலி இருந்தது. அதே போலதான் அது போல ஓரேப் என்ற பர்வதத்தை தெரிந்து கொண்டு கர்த்தர் பரிசுத்த பூமி ஆக்கினார். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 1-4 வசனம் நம்ம படித்தோம் என்றால், அங்கே எரிகிற முச்செடியில் எழுந்தருளி மோசே தரிசனமானார். அதே போல ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம், மோரியா மலையை கர்த்தருக்கென்று தெரிந்து கொண்டு தான் கற்பிக்கிற இடத்தில் ஈசாக்கை பலியிடும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். அப்ப கர்த்தர் அதே மாதிரி கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுவதற்கு மோரியா மலையை குறிப்பிட்டு தாவீதுக்கு வெளிப்படுத்தினார். அந்த இடத்தில் தான் கிறிஸ்துவும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானார்.
நீங்கள் கர்த்தருடைய அன்பை பெற விரும்பினால் கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்த வாழ்க்கைக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்தத்தை நேசித்து கிறிஸ்துவோட கூட பரிசுத்த பாதையில் நடப்பதற்கு நாம் எப்போதும் தீர்மானம் செய்து கொள்ளும். ஒரு மனிதனுக்கு அன்பு இருக்கும், தயவு இருக்கும், காருண்யம் இருக்கும், இரக்கம் இருக்கும், எல்லா சுவாபங்களும் இருக்கும். இருந்தாலும் கர்த்தர் அவனுக்குள் இருக்கிற பரிசுத்தத்தை பார்த்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற ஏக்கத்தை பார்த்துதான் அவனை என்ன செய்யறாரு? நேசிக்கிறார். அப்போ அதுதான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-17 படிக்கிறோம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருந்தால் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகமும் அதன் இச்சையும் என்ன செய்யும்? ஒளிந்து போம். அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என்ன செய்யான்? என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்ற வசனத்தின்படி கர்த்தர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு குணாதிசயம் பரிசுத்தம். இததான் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கேருபீன்கள் சேராபீன்கள் அவரை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்தர் 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 என்று போற்றி ஆராதித்து தொழுது கொண்டார்கள். இல்ல, எவ்வளவு பெரிய காரியங்கள் பாருங்க. ஆண்டவராய் இயேசு அன்பு உள்ளவர் தான், தயவுள்ளவர் தான், கிருபை உள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான். ஆனாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் சிநேகிக்கிற சோகமாக பரிசுத்தத்தே. இந்த வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் போற்றினார்கள். கர்த்தர் சிநேகிக்கும் பரிசுத்தத்தை நம்ம எப்படி பெற முடியாது? உழைப்பினால பெற முடியாது, சுய முயற்சினால நம்ம பெற முடியாது, உலக பணத்தினால நம்ம பெற முடியாது. அநேகர் தங்களுடைய சரீரத்தை ஒடுக்கிறதுனால, உபவாசம் எடுக்கிறதுனால, தவம் இருக்கிறதுனால பரிசுத்தத்தை பெறவே முடியாது. என்னதான் தலைகீழ அடிச்சாலும், சவுக்குனால தன்னை அடித்து கொண்டாலும், ஆணி மேல படுத்து கொண்டாலும், இல்ல கழுத்தளவு தண்ணி வச்சு ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்களை சொன்னாலும் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள. அதான் 1 தீமோத்தேயு 4:8 சொல்லப்பட்டிருக்கு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. சரீர முயற்சி என்னதான் நீங்க சரீர முயற்சி பண்ணாலும் அது என்னது? அற்ப பிரயோஜனம், அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. அதே மாதிரிதான் காரணம். இந்த முழு உலகமும் எப்படி இருக்குது? அசுத்தத்துக்குள்ள இருக்குது, அசுத்த ஆவியில இருக்குது, ஆளுகைக்குள்ள இருக்குது, வேசித்தரம், விபச்சாரம், இச்சை, மனிதனுடைய நினைவுகள், எண்ணங்கள் எல்லாமே கரைப்பட்டு இருக்குது. சாத்தான் அருவருப்பான சொப்பனங்களையும் கனவுகளையும் கொண்டு வரான். சிந்தையில மண்டலத்தை தீய விதைகளை விதைத்து போடுறான். பரிசுத்தமாய் வாழ முடியாமல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் சிலர் எப்படி இருக்கிறாங்கன்னா, வெளியரங்கமான தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. வெள்ளை ஷர்ட், வெள்ளை வேஷ்டி தான் பரிசுத்தம் என்று எண்ணுகிறார்கள். வெள்ளை புடவை கட்டிட்டா பரிசுத்தம் என்று எண்ணுகிறார்கள். ரட்சிக்கப்படாத கணவனோடு மனைவோடு வாழக்கூடாது என்றெல்லாம் உபதேசிக்கிறார்கள். அது கர்த்தருக்கு விரும்புவதோ அது உள்ளான பரிசுத்தம். இது வெளிமான பரிசுத்தம் கர்த்தர் விரும்பல. இந்த உள்ளான அழகை விட்டு வெளியரங்கமான பரிசுத்தத்தை முக்கியப்படுத்துவர்களை கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் என்ன சொல்றாரு? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று அழைக்கிறார். இல்ல, சிலர் என்ன செய்யறாங்க? மொட்டை அடிச்சுக்கிறாங்க, தாடியை தெரிச்சு கொள்றாங்க, காவி வஸ்திரம் போடுறாங்க, சாது சன்னியாசி மாதிரி அழைத்துக் கொள்றாங்க. ஒருபோதும் பரிசுத்தம் வந்து விடாது. இல்ல, இததான் திருவள்ளுவர் சொல்கிறார். மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம், பழித்தது ஒழித்து விடின். எவ்வளவு அருமையான ஒரு பழமொழி பாருங்க. இததான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு.
ஒரு மனிதன் எப்படி பரிசுத்தமாய் இருப்பது? நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானவர்களானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். ரோமர் 6:22 படிக்கிறோம். அப்ப பரிசுத்தம் என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வெகுமதி, உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பலன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு கிஃப்ட். இந்த கிஃப்ட் பெற்றுக்கணும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், ஒரு பிறந்த நாள் வீட்டுக்கு கிஃப்ட் கொடுக்கிறோம். அது மாதிரி கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற ஒரு கிஃப்ட். அப்போ நீங்கள் பரிசுத்தமாய் வாழ விரும்பணும்னா கர்த்தர் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளணும். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது மட்டுமல்ல, நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன செய்யறார்? பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் அவரை யெகோவா மக்கதேஷ் என்று அன்போடு அழைக்கிறோம். பாருங்க, யெகோவா மக்கதேஷ், என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே என்று எப்பொழுது ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும். அதான் பிதாவும் தேவனும் பரிசுத்தம் உள்ளவர், பிதாவாகிய கர்த்தரும் பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்தம் உள்ளவர், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் எப்படி இருங்க? பரிசுத்தராயிருங்கள். லேவியர் ஆகமத்துல நம்ம பார்க்கிறோம் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப திரும்ப. லேவியர் ஆகமத்துல பல இடங்கள்ல நம்ம படிச்சிருக்கிறோம். அதனால பரிசுத்தமுள்ள தேவனுக்கு பரிசுத்தத்தை சிநேகிக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் தேவை. அதனாலதான் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வேர் பிரித்து பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்டு அழைத்து கொண்டார். அது போலதான் நம்மையும் உலகத்திலிருந்து வேர் பிடித்து என்ன செய்யறாரு? கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர் பரிசுத்தமான இடத்தில் வாசம் பண்ணுகிறவர், பரிசுத்தமாய் ஜீவிக்க தன்னை ஒப்பு கொடுத்தவர்களை கொண்டு பலத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர்கள். பிரியமானவே, பரலோகம் முழுவதும் பரிசுத்தமாகவா இருக்கப்படுகிறார். தேவன் அங்கே வாசம் செய்கிறார். நீங்கள் உங்கள் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்கள் சரீரத்தை கர்த்தர் பரிசுத்த ஆலயமாக மாற்றி உங்களுக்குள் வாசம் பண்ணுவார். ஒரு பாடல் ஒன்று பாருங்க, அருமையான பாடல். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே. இது பாடிக்கொண்டே போகலாம். இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். கர்த்தர் அசுத்தத்தையும் தீமையும் அக்கிரமங்களையும் சகித்துக் கொள்வர்கள் அல்ல, தீமையை பார்க்க கூடாத ஒரு சுத்த கண்ணர். பிரியமானவர்களே, அதான் மல்கியா 2:11 சொல்லப்பட்டது போல, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமார்த்திகளை விவாகம் பண்ணினார்கள். உலகத்தை விட்டும் உலகத்தின் ஆசபாசங்களை விட்டும் உலக இச்சைகளை விட்டும் வேறு பிரித்த ஜீவியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை தம்முடைய இரத்தத்தினால கழுவி மீட்டு கொண்டு உலகமாகிய எகிப்துக்குள் உழன்று கொண்டிருக்க கூடாது என்று உலக ஆசைகளை வெறுத்து விட கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, பரிசுத்தம் என்பது கர்த்தருக்காக வேறு பிடித்ததில் ஆரம்பமாகிறது. அதுலதான் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14-16 வரைக்கும் நம்ம படிக்கிறோம். பாருங்க, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது?
நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அல்லேலூயா. அதனால நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதான் கர்த்தர், நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், பிதாவாயிருப்பேன். 2 கொரிந்தியர் 6:17-18 படிக்கிறோம். நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கர் 4:7 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவன் உங்களை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, உலகத்தில் உள்ள அத்தனை ஜாதி ஜனங்கள் பாஷைக்காரர்களிடமிருந்து கர்த்தர் இஸ்ரவேலை பரிசுத்தத்திற்கென்று வேறு பிரித்தார். பிறகு இஸ்ரவேலிடத்திலிருந்து லேவி கோத்திரத்தை தமக்கென்று தெரிந்து கொண்டார். பின்பு லேவி கோத்திரத்திலிருந்து ஆசாரியர்களை தமக்கென்று வேறு பிரித்தார். அதிலே ஆரோனை பிரதான ஆசாரியனாக்கும்படி முன்குறித்து மற்றவர்களை பார்க்கிலும் வேறுபட்ட பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்துவித்தார். அந்த அலங்கார வஸ்திரங்கள்ல தான் மார்பதக்கம் இருந்தது, ஊரின் தும்மீம் என்ற கற்கள் இருந்தன. வஸ்திர தொங்கல்ல ஒரு மணியும் மாதுளம் பழமாக பொன்னினால் செய்யப்பட்ட அங்கி முழுவதும் காணப்பட்டது. பாருங்க பிரியமானவர்களே, அதான் யாத்திராகமத்துல சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் மோசேயிடம், உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாயிருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. அந்த பசும் பொன்னினால் ஒரு பட்டயத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அது இளநீல நாடாவினால் பாகையின் முகத்திலே கட்டுவாயாக. அந்த வஸ்திர தொங்கில் இருந்து பொன்முளியும் கனியும் கர்த்தருக்கு பிரியமா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகின்ற வரங்களையும் கனிகளையும் குறிக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் தான் வஸ்திரங்களுக்கு மேலாக பிரதான ஆசாரியனுடைய சிரசுல கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற வார்த்தைகள் முத்திரை வெட்டாக பொறிக்கப்பட்டு சிரசிலே பாகையாக வைக்கப்பட வேண்டும். எல்லா வரங்களுக்கும் மேலாக கனிகளுக்கும் மேலாக எது? பரிசுத்தம் உயர்த்தப்பட வேண்டும் என்று அந்த சிரசுல தான், அந்த சிந்தனையின் பிறப்பிடத்துலதான் பரிசுத்தம் முதலில் உங்கள் எண்ணங்களில் ஆரம்பிக்க வேண்டும். சிந்தனையிலே ஆரம்பித்து உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பரிசுத்தம் பரவி செல்ல வேண்டும். அப்ப ஒரு வேறு பரிசுத்தமாயிருந்தால் மரம் முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை தமக்கென்று பரிசுத்த ஆசாரியராக தெரிந்து கொண்டார். உங்கள் நெற்றியில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று முத்திரையிடுகிறார். ஆனால் அந்தி கிறிஸ்துவோ தன்னுடைய எண்ணாகிய 666 என்பதை நெற்றியிலே தரிப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அசுத்த நினைவுகளோடு வாழ்கிறவர்களே அசுத்த ஆவியின் பற்றி பிடிக்கின்றன. உளையான சேற்றுக்குள்ள சாத்தான் அவர்களை இழுத்து சென்று போடுகிறான். அதிகமான அசுத்தத்துக்குள்ள தள்ளி போடுறான். அவங்களுடைய முடிவு நித்திய வேதனை, நித்திய வேதனை. அதான் ஆதியாகமும் 12:1 என்று சொல்லப்பட்டிருக்கு. நீ உன் தேசத்தை ஆபிரகாமுக்கு சொல்ற, தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்றார். பரிசுத்தத்தின் மேல் வைராக்கியம் உள்ளவராய் இருந்து அசுத்தத்திலே அசுத்த ஜனங்களின வேறுபட்ட வாழ்க்கையை எதிர்பார்க்க. ஆனா கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த போது ஆபிரகாம் வேறுபாட்டின் ஜீவித்திற்குள் வழி நடத்தினார். அதே போல இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனால பாவம் செய்தான் அல்லவா? அவனை போன்ற ராஜா அநேக ஜாதிகளுக்கு இருந்ததில்லை.
அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்து மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்கள். நீங்கள் பரிசுத்தத்தை சிநேகிப்பீர்கள், ஆனால் வேர் பிரித்து அசுத்தமானதை தொடாதிருங்கள். அடுத்தபடியாக 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தார், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சுத்தம் என்ற வார்த்தையிலிருந்து தான் பரிசுத்தம் என்ற வார்த்தை வருகிறது. பிரியமானவர்களே, தினந்தோறும் பல் விளக்கி சோப்பு போட்டு குளித்து சரீரத்தை சுத்தப்படுத்துகிறோம். ஆனால் பரிசுத்தமே ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுத்துக்கும் பொருந்தும். அதான் 1 தெசலோனிக்கர் 5:23 சொல்லப்பட்டிருக்கு, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அப்போ உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. ஒரு பழமொழி உண்டு நம்ம நாட்டுல, சுத்தம் சுகம் தரும், சுத்தம் சோறு போடும், கந்தையானாலும் கசைக்கு கத்தி என்று. அப்ப ஒவ்வொரு நாளும் பாத்திரங்களை கழுவி சுத்திகரித்து நம்ம எல்லா வேலைகளை செய்யற போல நம்முடைய ஆத்மா தினந்தோறும் பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மீறுதல் போன்ற கரை திரை இருக்குமானால் அதை தினந்தோறும் நம் கல்வாரியின் சிலுவைக்கு முன்பாக ஓடி போய் நின்று கொண்டு நொறுங்குண்ட இருதயத்தோட உடைத்து உள்ளத்தோட கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். இயேசுவே, நான் பாவம் செய்தேன், உம்மை மனம் நோக செய்தேன், இப்போது உம்முடைய ரத்தம் சொட்டு சொட்டாய் என் மேல் விழட்டும், என்னை கழுவி சுத்திகரியும் என்று கதறி ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதான் 1 யோவான் 1:9 சொல்லப்பட்டிருக்குது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார், நீதியாயிருக்கிறார். இதே போலதான் ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் ஆலயம் முடித்துவிட்டு ஒரு போதகரும் அவருடைய விசுவாசியும் அவருடைய வீட்டுக்கு அழைத்திருந்தார்கள். அந்த வீட்டுக்கு செல்லும் போது அந்த வீட்டுக்கு முன்பாக ஒரு சாக்கடை தண்ணி ஓடும். அப்ப அந்த சாக்கடை தண்ணியில அந்த எரும மாடு குளித்து கொண்டிருந்துதான். குளித்து விட்டு இவங்க அந்த வீட்டுக்கு முன்பால போதகரும் அந்த விசுவாசியும் நின்றுட்டு இருந்தார்கள். அந்த மாடு குளித்து விட்டு அந்த சேத்துல தகுதியில அந்த சாக்கடையில குளித்துட்டு அப்படியே எழும்பி அப்படியே போதகர் பக்கத்துல வரும்ன்றது அவர் நினைக்கவே இல்லை. திடீர்னு அந்த என்ன செய்து அந்த எரும மாடு என்ன செய்து போதகர்கிட்ட வந்து என்ன செய்துட்டு போயிடுச்சு. அப்ப போதகர் எப்படி இருந்தார் என்றால் அப்படியே உரசிட்டு போயிடுச்சு. அப்ப அந்த எல்லா துர்நாற்றம் சாக்கடை எல்லாம் அந்த தூய்மையான வெள்ளை வேஷ்டியில என்ன செய்யுது கரையாயிடுச்சு. அப்ப அந்த எரும மாட்டை பார்த்து கோபம் கொண்டு எரும மாடு என்று அந்த போதகர் கத்தினாராம். நம்ம அஜாக்கிரதையா இருந்தால் சில எரும மாடுகள் பஸ்ல நடப்பாதையில உங்க மேல உரசிட்டு போகும். உரசி உங்களை என்ன செய்யும்? கரைப்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கையில உங்க ஆத்துமாக்களை உலக சாக்கடையை கொண்டு நம்ம என்ன செய்யும் வந்துரும். பிறகு ஐயோ இந்த எரும மாடு என் வாழ்க்கையை கரைப்படுத்தி விட்டதே என்று நம்ம கதறி பிரயோஜனமே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க கறந்து வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா அந்த போதகருக்கு போக முடியவில்லை. ஏனால் அவருடைய வெள்ளை ஷர்ட் எல்லாம் என்ன செய்து சாக்கடையில இருக்கும்போது அழுக்கா இருக்கும்போது போதகர் இப்படிதான் போதகர் பாவம் வெட்கப்பட்டு தலை குனிந்து வெளியே நின்று கொண்டிருந்தார். இப்படிதான் ஒரு நாள் பரலோக கதவுகள் திறக்கப்படும் போது
எரும மாடு உரசிய கரை திரையோடு சாக்கடையோடு நிற்கிறவர்கள் பரலோகத்தில் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாமல் துக்கத்தோடு வெளியிலே நிற்பார்கள். அது எவ்வளவு பரிதாபமாகும் பிரியமானவர்களே, பரிதாபம். அதுதான் வெளிப்படுத்தல் 22:11 சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி, தன் தீவெட்டிகளில் எண்ணெய் இல்லாத போது கன்னிகைகளும் கரைத்திரை உள்ளவர்களும் அசுத்தமாய் வாழ்கிறவரும் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியவில்லை. ஒரு நாள் பரலோக வாசலில் நின்று கர்த்தர் அன்போட பிதாவினால் அழைக்கப்பட்டவர்களை உள்ளே வாரும் என்று அழைப்பார். யார் யார் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமோ அவர்கள் துள்ளி குதித்து மிகுந்த சந்தோஷத்தோட ஒளிமனமான தேசத்துக்குள் பிரவேசிக்கப்படும். அதான் ஏசாயா 35:10 சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சந்தனமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கு பிரியமானவர்களே. அடுத்தபடியாக 1 தெசலோனிக்கர் 4:7 தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாக உங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் உங்களை பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். ஆகவே உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். ஏனோதானோ என்று வாழ்ந்து மனம் மாம்சம் விரும்பின வாழ்க்கை செய்து கோபாக்கினி பிள்ளைகளாக விடாதிருங்கள். அதான் அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய நிருபங்கள் எல்லாம் எழுதுறார். 1 கொரிந்தியர் 1:2 வான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு என்று குறிப்பிடுகிறார். ஒரு பக்கம் கர்த்தரை பாருங்கள், மறுபக்கம் உங்களை அழைத்த அழைப்பை கவனிங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் பரிசுத்தவான்களும்படி அழைக்கப்பட்டவர்களானபடியால் உங்கள் அதற்காக முயற்சி செய்துங்கள். உங்களுக்காக மருத்துவ கல்லூரியில் சேருகிற ஒரு மாணவன் டாக்டராக படிக்க அழைக்கப்பட்டிருக்கான். அவன் உடனடியாக டாக்டர் ஆகுவதில்லை. 5 வருடங்கள் முயற்சி செய்து படிக்க வேண்டும். அவனுடைய அழைப்பு டாக்டராகும்படியாக அழைப்பு அரசாங்கம் கொடுத்த சட்ட திட்டங்களை நல்ல முறையில் கை கொண்டு படிச்சாதான் தேர்ச்சி பெற முடியும். அவன் பின்பு ஒரு டாக்டராக ஆவான். அவன் படிப்பில் கவனம் செலுத்தாமல் உலக இச்சையில் சிக்குக்கொண்டு சினிமா என்றும் செல்போன் என்றும் உலக சிநேகின என்றும் இச்சை என்றும் அவன் ஓடிக்கொண்டு இருந்தால் அவனால் தன் படிப்பை வெற்றியோடு முடிக்கவே முடியாது. படிப்புக்கு குறிப்பிட்ட 5 வருடங்கள் தியாகத்தோட படிப்பான் என்றால் பின்பு அடுத்த 50 ஆண்டுகள் உன்னத நிலை பணியை செய்யலாம். பிரியமானவர்களே, அது போலதான் பூமிக்குரிய கொஞ்ச வாழ்க்கையில நீங்கள் பரிசுத்தமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து தூய்மையான வாழ்க்கை ஒப்பு கொடுத்தீர்களானால் கர்த்தருடைய ராஜ்யத்தை கோடி கோடி வருடங்களாக பரிசுத்தமான்களாய் விளங்க முடியும். பிரியமானவர்களே, லேவியராகமம் 11:45 சொல்லப்பட்ட நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். லேவியராகமம் 20:26 சொல்லப்பட்டது போல நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போஸ்தலன் பவுல் கூட உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தமுள்ளா இருக்கிற போற நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று 1 பேதுரு 1:15 சொல்லப்பட்டது போல கர்த்தர் இந்த நாளிலே நம்மளை ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கி பரிசுத்தத்திலே வளப்பமாக கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலே இந்த வசனத்தை கொடுத்த கிருபைகளுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வதி. எல்லா துதிகனும் நீரை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் திருப்பாதம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.